சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்வெர்டர் ஏசி வாங்கலாமா, நான் இன்வெர்டர் ஏசி வாங்கலாமா, இல்லை என்ன ஏசி வாங்கலாம், 3 ஸ்டார் வாங்கலாமா, 5 ஸ்டார் வாங்கலாமா இப்படின்ற சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான பதில் இதில் கிடச்சிரும். வணக்கம், என் பேர் பெரியசாமி. ஃப்ரெஷ் ஏர் டெக் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எனக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ ஏசி வாங்கணுன்ற ஐடியா இருக்கிறீங்க. என்ன மாதிரி ஏசி வாங்கலாம், இன்வெர்டர் வாங்கலாமா, நான் இன்வெர்டர் வாங்கலாமா? ஸோ ஃபஸ்ட் விஷயம், இன்வெர்டர்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணும், நான் இன்வெர்டர்னா என்னென்னு தெரியணும். இன்வெர்டர் ஏசி வந்து பவர் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். நான் இன்வெர்டர் ஏசி பவர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். இன்வெர்டர் ஏசியில் வந்து ஸ்டார்டிங்கில் கரண்ட் எடுக்காதுங்க. அதாவது எப்படி ஆன் ஆகுதோ ஸ்டெப் பை ஸ்டெப் 0, 1, 2, 3 இப்படி தான் கரண்ட் லோடு ஏறும். நான் இன்வெர்டர் ஏசி அப்படி இல்லை. அதோட ஃபுல் லோடு வந்து 100னா 100, அப்புறம் 99, 98, 97 இப்படி தான் ஸ்லோ டவுன் ஆகி ஒன்ஸ் நீங்கள் செட் டெம்பரேச்சர் அச்சீவ் ஆனோடனே ஏசி ஆஃப் ஆகிடும். அகைன் அந்த செட் டெம்பரேச்சர் கம்மியாக டெம்பரேச்சர் அகைன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆன் ஆகும். இப்படி ஒவ்வொரு தாட்டி ஆன் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், கரண்ட் பில் எகிட்டிடும். இதே நான் இன்வெர்டர் ஏசி அப்படி கிடையாதுங்க. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் என்ன செட் டெம்பரேச்சர் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் லோட் போயிட்டு அப்புறம் கிராஜுவலாக டவுன் ஆகி அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து கூலிங் டிஃப்ரென்ஸ் தெரியாது, அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது. நீங்கள் என்ன டெம்பரேச்சர் செட் பண்ணுறீங்களோ அதுக்கு மேட்ச் பண்ணி ஓடிட்டே இருக்கும். கம்ப்ரஸர் அதுக்கான ஸ்லோ டவுனில் ஒரு ஸ்பீடில் ஓடிக்கிட்டே மெதுவாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்வெர்டர் ஏசி ஆஃபே ஆகாதானா ஆகும். அது ஒரு லிமிட் இருக்குது. அது ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் லைன் இருக்கும். அது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆஃப் ஆகும். ஆஃப் ஆகிட்டு அகைன் வந்து அது ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பவர் சேவிங் வந்து இன்வெர்டர் ஏசியில் தான் இருக்கும். ரெண்டாவது, இன்வெர்டரில் 3 ஸ்டாரா 5 ஸ்டாரா? ஸோ எந்த ஸ்டார் ரேட்டிங் போகலாம்? நீங்கள் வந்து பெட்ரூமுக்கு போடுறீங்க, நைட்டு மட்டும்தான் ஏசி யூஸ் பண்ணுவோம், பகலில் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதே மாதிரி வின்டர் சீசனில் யூஸ் பண்ண மாட்டேன், அக்கேஷனில் தான் இருக்கும் அப்படின்றவங்க 3 ஸ்டாரே போதுமானதுங்க. 5 ஸ்டார் தேவை கிடையாது. 5 ஸ்டார் யாருக்கெல்லாம் தேவை? பகலில் ஆஃபீஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆஃபீஸ் ரூமுக்கு போடுறாங்க, டே ஃபுல்லாக ஓடும், நைட்லாம் ஓடாது. அப்போது ஏன் நைட்டு பகல் அப்படின்னு சொல்கிறேன்னா, நைட்டில் ஆம்பியன்ட் டெம்பரேச்சரே கம்மியாக தான் இருக்கும். ஒரு 28லேருந்து அதிகபட்சம் ஒரு 30க்கு மேலே போகாது, அது 32. ஸோ உங்களுக்கு பகலெல்லாம் ஏசி வீட்டில் இருக்கிற செவுறு இதெல்லாம் ஹீட் அப்சர்வ் பண்ணியிருக்கும் பார்த்தீங்களா, அது டெலிவரி பண்ணுற ஹீட் மட்டும்தான் ஒழிஞ்சு நைட்டில் வெளியே வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இது இருக்காது, புழுக்காக இருக்குமே ஒழிஞ்சு டெம்பரேச்சர் நீங்கள் அந்தளவுக்கு ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆனால் பகலில் வந்து வெளியே 40, 42ங்கிற டிகிரி செல்சியஸில் ரேஞ்சில் இருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் உள்ள செட் டெம்பரேச்சர் 24 செட் பண்ணுவீங்க, வெளியே 42. இதை மேட்ச் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 18 டிகிரியை குறைக்கிறதுக்கு ஏசி ஃபுல் லோடில் ஓடி ஆகணும். ஆனால் நைட் அப்படி இல்லை. வெளியே உங்களுக்கு 30, 32 தான் இருக்கும். நீங்கள் செட் டெம்பரேச்சர் 24 செட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த 6லேருந்து 8 டிகிரியை வேரி பண்ணுறதுக்கு மட்டும் ஏசி ஓடினா போதும். அப்போ ஏசிக்கு ஃபுல்லோடே பெருசாக கிடைக்க போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு நமக்கு 5 ஸ்டார்? ஸோ அதனால் நமக்கு நைட்டில் மட்டும் தான் நீங்கள் ஏசி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு 3 ஸ்டார் போகும். பகல் ஃபுல்லாக ஓட்டுறவங்களுக்கு 5 ஸ்டார் ஓகே. ஏன்னா பவர் சேவிங் இருக்கும். இன்னும் அதிகபட்சம் ஒரு 10%ங்கிறது மேக்ஸிமம். அது யூசேஜை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் 5 ஸ்டாரா 3 ஸ்டாரா, இப்போ நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க 3 ஸ்டார் இல்லைனா 5 ஸ்டார் இந்த இதில் போய்க்கலாம். நான் இன்வெர்டர் ஏசி யார் வாங்கலாம்? நீங்கள் ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கிறீங்க, கிராமத்துக்குள்ளே இருக்கிறீங்க, உங்களுக்கு பவர் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப இருக்கும். அந்த மாதிரி டைமில் தினமட்டை விழுவோம், பவர் போகும் வரும், இப்படின்றவங்க நான் இன்வெர்டர் ஏசி அங்கே போடலாம். ரெண்டாவது, நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கிறீங்க, அந்த லேத்து பட்டுற பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்டு, மில்லு, மரம் மில்லு இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே திடீர்னு வந்து மிஷின் ஆன் பண்ணாங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு லோடு ட்ராப் ஆகும். திடீர்னு ஆஃப் பண்ணும்போது ரிவர்ஸ் கரண்ட்டு ஏகுறோம். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் நான் இன்வெர்டர் போய்கிட்டீங்க, அடிக்கடி இந்த பவர் ஃப்ளக்சுவேஷன் இருக்குங்கிற மாதிரி இருக்குங்கிறப்போ நான் இன்வெர்டர் போகிறது அட்வைசபிள். அதிகபட்சம் நீங்கள் அந்த வாரண்டி பீரியட் முடிஞ்சாலுமே என்ன பெருசாக அஃபெக்ட் ஆனாலுமே பிசிபி போர்டை நீங்கள் வெளியே ரெடி பண்ணலாம், அல்லது புதுசு வாங்கினாலுமே ஒரு 6000 ரூபாய்க்குள்ள செலவாகும். இதே நீங்கள் இன்வெர்டர் போயிட்டு நீங்கள் வந்து 5 இயர்ஸ் பிசிபி வாரண்டினாலும் பவர் ஃப்ளக்சுவேஷனுக்கு வாரண்டி கவர் ஆகாது. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற இந்த மாதிரி இடத்துக்கு நான் இன்வெர்டர் போகிறது அட்வைசபிளுங்க. ஸோ இந்த சம்மருக்கு நீங்கள் இன்வெர்டர் வாங்கணுமா, நான் இன்வெர்டர் வாங்கணுமா, 3 ஸ்டார் வாங்கணுமா, 5 ஸ்டார் வாங்கணுமா? ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.